ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான நேர்காணல் முடிந்து ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் குடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கான முக்கிய தகவல் உண்மையான நிலவரம் வந்திருக்கு. ஆனால் ரிசல்ட் கன்ஃபார்மா வெளியிட போறாங்க. அதனால மக்களே அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அதனால ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு இல்லையா? அந்த ரிசல்ட்டு இப்ப வருகின்ற 20ஆம் தேதிக்கு மேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே 90% பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. அதனால இன்னும் ஒரு 10% வந்த உடனே அவங்க முடித்துவிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்ற மாரி கூட்டு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாகிருக்கு. அதனால இந்த ரிசல்ட்டு யாருக்கெல்லாம் வெளியாக போகுது, எதன் மூலமா அப்டேட் பண்ணுவாங்க, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, ரிசல்ட் எப்போ தான் வெளியிடுவாங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால டிலே பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, இப்படின்றதெல்லாம் சில பேருக்கு பெரிய கேள்வியாகவே இருக்கு. இருந்தாலும் இதில் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நிரந்தரமான அரசு வேலையா, சேலரி எப்படி எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்கு. இந்த அனைத்து விதமான தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக மாறி இருந்தது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, வருடம் வருடம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேகன்சி கொடுத்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் 2023ல் 6500 வேகன்சி கொடுத்துறாங்க. இப்போ 2024ல் ஒரு 3200க்கு மேலே 3300 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தான் அதிரடியாக பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்த ரேஷன் கடை வேலைக்காக வேகன்சி பார்த்தீங்கன்னா 2025க்கான வேகன்சி வெளியிட போகிறாங்க. இதே தொடர்ந்து இனிமே இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா? அதனால் இந்த ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய டவுட்டாகவே இருக்குது. அதனால் ரிசல்ட்டை கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2, 3 நாட்களில் வெளியாக போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்னும் ஒரு 4, 5 மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கும் பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு நேர்காணல் நடக்கும். இருந்தாலும் இந்த நேர்காணல் முடிந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூட்டுத்தரப்புலேருந்து தகவல் வெளியாயிருச்சு. அதனால தான் இன்னும் ஒரு 10% இருக்குது. வந்த உடனே ஒரு நாட்கள் 2 நாட்களே முடித்துவிட்டு ஒவ்வொரு மாவட்டமாகவே ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் யாருக்கு முதல் அப்டேட் ஆகும் 2025 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாருக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே அவங்களுக்கு வெளியாகுமா அப்படின்றது பெரிய டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் அவங்க எந்த மாவட்டத்தில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்திருக்கு அப்படின்றத பார்த்து செக் பண்ணி அனைவருக்குமே ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டமே அப்டேட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு வெளியாக போகுது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணதுக்கு எதனால் டிலே ஆயிடுச்சு அப்படின்றத சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கனமழையின் காரணமாக நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் டிலே பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு டிசம்பருக்குள்ளேயே நம்மளுக்கு ரிசல்ட் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு பொங்கல் பரிசு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்தது. பொங்கல் குறித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ரேஷன் கடை மூலமாக பொருட்களை கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த பொருட்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த ப்ராசஸ்னால தான் நம்மளுக்கு இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த விற்பனையாளர் கட்டுநருக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேதி குறிப்பிட்டாங்க இல்லையா? 20ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மாக நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கிலேருந்தே அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாட்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலை பொறுத்தளவுக்கு இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேர்காணல் போயிருப்பீங்க இல்லையா? அனைத்துமே இதுக்கு இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஒன்லி நேர்காணல் மூலமாக தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதை ரிக்ரூட்மெண்ட்டை பண்ணுறாங்க இல்லையா? அதனால் இந்த ரிக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது. அவங்க கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 60-70% மேலே யாரெல்லாம் இருக்காங்க, 80% மேலே யார் இருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருக்காங்க. அவங்களாம் ஒரு கால்குலேட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்முக தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் பார்ப்பாங்க. அதில் உங்களை கேட்கப்பட்ட
ஸோ கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கை என்ன, ஸோ உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ அது மூலமாக சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கர் மற்றும் சேல்ஸ்மேனுக்கான ரிக்ரூட்மெண்ட்டே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு நேர்காணல் தானே வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ மிகப்பெரிய எக்ஸாமே இல்லாமல் ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எப்படி ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க அப்படின்றத தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் மார்க்கை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு எக்ஸாம் இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நேர்காணல் வந்து போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு சில மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க்கெல்லாம் வைத்து 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் இந்த ரேஷன் கடை சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கப்படுவாங்க, எதன் அடிப்படையில் வழங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மூலமாக இந்த டாக்குமெண்ட்டுகள்லாம் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி இருந்தீங்க, அதுக்கு தகுந்த சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் நீங்களை வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் உங்களுக்கே வந்து வேலையை கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த வேலை தான் ப்ராசஸ் நடந்து தான் உங்களுக்கு வந்து வெளியாகும். அதனால் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த முன்னுரிமைக்கு நீங்கள் இந்த சான்றிதழ்லாம் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் வந்து இன்னொரு நேர்காணல் வந்து நடக்கும். அதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ தேடி வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ்மேனுடைய ஒர்க்கு வந்து எங்கே வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் மீண்டும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே வந்த உடனே வந்துடும். அடுத்ததாக இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வெளியாகும், எதன் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் மூலமாக வருமா அப்படின்றத எல்லாருடைய கேள்வி இருக்குது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே ரிசல்ட்டு இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் பிடிஎஃபாக வெளியாகும். அது மூலமாகவும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் கூடிய விரைவில் நாம் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகப்போகுது. ஸோ அதனால் உங்களுடைய மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சேனலுக்குள்ளே லிங்க்கு 38 மாவட்டம் லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி டேரெக்டாகவே உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாவட்டம் இல்லை 2 மாவட்டம் மட்டுமே தான் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு மாத காலங்களாகவே இந்த ரிசல்ட் வந்து போயிட்டு இருக்கும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.